வணக்கம் நண்பர்களே. மிடில் ஈஸ்ட் பகுதிக்குள்ள இருக்க வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற இரண்டு நாடுகள் ஈரானும் இஸ்ரேலும் ஒருத்தர் மீது ஒருத்தர் இன்னைக்கு ராணுவ தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. சொல்லப்போனால் ரெண்டு நாடுகளுக்கும் இடையே போர் வெடிச்சிருக்குன்னு சொல்கிறது தான் டெக்னிக்கலாக கரெக்டாக இருக்கும். மாடர்ன் பீரியடில் இஸ்ரேல் உருவான வருடம் 1948. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் முதல் முறையாக ஈரானும் இஸ்ரேலும் இன்னைக்கு நேரடியாக ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபைட்டிங்கில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ வரலாறை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம்பவம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஸ்ரேல் ஈரான் இந்த ரெண்டு நாடுகளும் ஒரு காலகட்டத்தில் நண்பர்களாக இருந்தாங்க. இதை கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. 1979 வரைக்கும் வெஸ்ட் ஏஷியா பகுதிக்குள்ளேயே ஈரானும் இஸ்ரேலும் ஒரே கூட்டணியில் செயல்படுறாங்க. யாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா, வெஸ்ட் ஏஷியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய நிறைய பெருஞ்சக்திகள், அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், இந்த மேற்கத்திய நாடுகளோட கூட்டணி சேர்ந்து இவங்க வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ள அவங்களுடைய அரசியல் ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருந்தாங்க. இது 1979 வரைக்கும் நடந்தது. அதற்கப்புறம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. ஈரானுக்குள்ள ஒரு புரட்சி வெடிக்குது. 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன். இந்த புரட்சி மூலமா ஈரான் என்ன பண்றாங்கன்னா, இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடுறாங்க. 1979 அப்புறம் ஈரானுக்கும் இந்த பக்கம் இருக்க இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு எனிமிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஈரான் இருக்காங்க, இன்னொரு பக்கம் இஸ்ரேல், சவுதி அரேபியா, யூஎஸ் ஒரு அணியாக இந்த வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ளேருந்து செயல்படுறாங்க. இதுதான் பிரீஃபாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஃபுல்லாக படிக்கணும்னா அதற்கு பல மணி நேரங்கள் ஆகும். இந்த வீடியோவில் நாம் அதை டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஈரான் இஸ்ரேல் இன்னைக்கு தேதியில் சண்டை போடுறாங்க. ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா, ரெண்டு நாடுகளுக்கும் இந்த வெஸ்ட் ஏஷியா பகுதிக்குள்ள தங்களுடைய ஆதிக்கத்தை அதிகப்படுத்தணும். வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரிடாமினன்ட் பவர் நீயா நானா, இந்த அரசியல் பல ஆண்டுகளாக இந்த இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் இருக்குது. அதனால தான் சண்டை போடுறாங்க. இவங்க சண்டை போடுறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாடுகளும் அவங்களுடைய ப்ராக்சிஸை யூஸ் பண்ணுறாங்க. ப்ராக்சி அப்படிங்கிறது இவங்களுடைய கூட்டாளிகள். இது வரைக்கும் இவங்க டைரெக்டாக சண்டை போடலை, இன்டைரக்டாக தான் சண்டை போடுறாங்க. ஈரான் எப்படி இஸ்ரேல் அட்டாக் பண்ணுவாங்கன்னா, இந்த வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ள சில நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இருக்காங்க, அரசு சாராத அமைப்புகள் இருக்காங்க. இவங்க எப்படி பார்க்கப்படுறாங்கன்னா, புரட்சியாளர்களாக பார்க்கப்படுறாங்க, பயங்கரவாதிகளாகவும் பார்க்கப்படுறாங்க. உதாரணத்துக்கு ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதீஸ், இவங்க மூலமாக ஈரான் என்ன பண்ணோம்னா இஸ்ரேலை அட்டாக் பண்ணும். அப்போ டைரெக்டாக இருக்காது, இன்டைரக்டாக இருக்கும். இந்த பக்கம் இஸ்ரேல் இருக்குது. இஸ்ரேலே ஒரு ப்ராக்சி தான் வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ள. மேற்கத்திய நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தலைவர் யூஎஸ். இந்த அரசியலை வச்சு பார்க்கும்போது இந்த வெஸ்ட் ஏஷியா பகுதியில் இந்த மேற்கத்திய நாடுகளுடைய ஒரு ப்ராக்சியாக யார் இருக்காங்கன்னா இஸ்ரேல் இருக்காங்க. இஸ்ரேலுக்கு இந்த மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் இவங்கெல்லாம் இராணுவ ரீதியாக உதவி பண்ணுவாங்க, அவங்களுக்கு டெக்னாலஜி கொடுப்பாங்க. போர் அப்படின்னு வரும்போதும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரெண்டு பேருமே இவ்வளோ காலமாக இப்படி தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு பேசிக் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பாலிடிக்ஸ் தான். அதிகாரம், யார் வெஸ்ட் ஏஷியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, யார் இங்கே ஒரே தலையாக இருக்க போகிறது, இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல். சரி, இப்போது இந்த மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் நாடு அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சி செய்து, இந்த அணு ஆயுதங்களை உருவாக்கிட்டா இந்த பகுதியை ஈரான் என்ன பண்ணணும்னா நாளைக்கு அச்சுறுத்தும். இந்த அணு ஆயுதங்களை வச்சு இந்த பகுதியை அது கண்ட்ரோல் பண்ணும், ஒருவேளை மற்ற நாடுகளை தாக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த மேற்கத்திய நாடுகள் ஈரான் மேலே பல ஆண்டுகளாக குற்றம் சாட்டுறாங்க. இந்த குற்றச்சாட்டோடு சேர்ந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈரான் மேலே எக்கனாமிக் சாங்ஷன்ஸையும் அப்ளை பண்ணிட்டாங்க. எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அப்படின்றது பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டை தண்டிக்கிறது. அப்போ ஏற்கனவே சாங்ஷன்ஸ் கீழே ஈரான் இருக்குது. இப்போ மேற்கத்திய நாடுகளோடு சேர்ந்து தான் இஸ்ரேல் வந்து ஈரானை எதிர்த்து இவ்வளோ காலமாக போராடிட்டு வருது. இப்போ இஸ்ரேல் நேரடியாக ஈரானை ஃபஸ்ட்டு டைம் லார்ஜ் ஸ்கேல் மிலிட்ரி அட்டாக்கை கண்டக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி மிலிட்ரி அட்டாக் பண்ணியிருக்கு, ஆனால் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட்ராய் பண்ணல, அட்டாக் பண்ணியிருக்காங்க, சேதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு சில முக்கியமான கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸையும் அவங்க கொண்டு இருக்காங்க. இதற்கு திரும்ப பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேலை அட்டாக் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ பெரிய கேள்வி என்னன்னா, ஈரான் அணு ஆயுதத்தை உண்மையாலேயே உருவாக்க முயற்சி செய்தா? ஒருவேளை முயற்சி செய்கிறாங்கன்னா அதற்கு உரிமை ஈரான் கிட்ட இருக்கா? இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒத்து கவனிங்க. இன்னைக்கு இந்தியாவில் நிறைய பேர் பிளைண்டாக ஒன்று ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது தவறானது. நம்ம எப்பவுமே இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை எப்படி பார்க்கணும்னா, ஜஸ்டிஸை வச்சு பார்க்கணும், நியாயத்தை வச்சு பார்க்கணும். அந்த அடிப்படையில் யார் மேலே நியாயம் இருக்குது அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
சரி, நீங்கள் இந்த அணு ஆயுதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டிட்டரன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். டிட்டரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நாடு இருக்குன்னு வைங்க, அந்த நாடுக்கு ஒரு எதிரி நாடும் இருக்கும். இந்த எதிரி நாடு தன்னை தாக்காமல் இருக்கணும், தன்னை பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாடு என்ன பண்ணோம்னா தன்னுடைய மிலிட்ரி பவரை அதிகப்படுத்தி வைக்கும். இது பொதுவாக பல நாடுகள் செய்கிறது. அதில் ஒரு படி தாண்டி என்ன பண்ணோம்னா அணு ஆயுதங்களையும் உருவாக்கி வைக்கும். இந்த கான்செப்ட் தான் டிட்டரன்ஸ். இப்போ இந்த நாடு அணு ஆயுதத்தை உருவாக்கிடுச்சு அப்படின்னா இந்த நாட்டை அந்த எதிரி நாடு தாக்காது. இப்போது இதோடு சேர்ந்து என்ன நடக்கும்னா, அந்த எதிரி நாடு இருக்குது பாருங்கள், அவங்க தங்களுடைய இராணுவ பலத்தை அதிகப்படுத்துவாங்க. அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸை அவங்க சைடில் டெவலப் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, இந்த நாடு டெவலப் பண்ணிடுச்சு, இதற்கு ஒரு பயம் இருக்குது, இது டெவலப் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது அது சைடில். அதே நேரத்தில் அந்த நாடு இருக்குது பாருங்கள், எதிரி நாடு, அந்த நாடு இந்த நாட்டை பார்த்து பயப்படும். ஏன்னா இவன் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணிட்டான், ஒருவேளை இவன் அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு அவனை பார்த்து பயந்து கூட இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டான், இப்போ என்ன அவங்ககிட்டருந்து பாதுகாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அந்த இன்னொரு நாடும் என்ன பண்ணணும்னா அணு ஆயுதத்தை டெவலப் பண்ணும். நீங்கள் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிட்டரன்ஸ் கான்செப்ட் வச்சு பல நாடுகள் அணு ஆயுதத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க சைடில் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும், நியாயம் இருக்கும். முதல்ல அணு ஆயுதத்தை டெவலப் பண்ணுற நாடு அமெரிக்கா. அதற்கு எதிரணியில் இருந்த வல்லரசு யூஎஸ்எஸ்ஆர், சோவியத் யூனியன். இவங்க டெவலப் பண்ணி 4 வருஷத்தில் அவங்க டெவலப் பண்ணாங்க. கான்செப்ட் என்னென்னா டிட்டரன்ஸ். இந்த யூஎஸ்ஓ யூஎஸ்எஸ்ஆர் 2 பேரும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்ணதுக்கப்புறம் இவங்க டைரெக்டாக சண்டை போடலை. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் தெரியும், 2 பேரும் டெவலப் பண்ணிட்டோம் நியூக்ளியர் வெப்பன்ஸை, 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கும், நேரடியாக சண்டை போட்டால் 2 பேரும் சேர்ந்து அழிஞ்சிருவோம், அதோடு சேர்த்து இந்த உலகத்தில் இருக்க மற்ற நாடுகளும் சேர்த்து அழியும். ஏன்னா நம்மோடு சேர்ந்து அவங்க சண்டை போட அவங்க நினைப்பாங்க, நம்மளோட சேர்ந்து அணி சேருவாங்க, அதனால் நம்ம சண்டை போட வேண்டாம், பெட்டர் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்க சண்டை போடலை. இந்த கான்செப்ட் தான் டிட்டரன்ஸ். இந்த டிட்டரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு நிறைய பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஷாய் ஃபெல்ட்மேன் அப்படின்ற இஸ்ரேலி பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் இருக்கார். அவரே என்ன சொல்கிறாருன்னா, இந்த டிட்டரன்ஸ் கான்செப்ட் வந்து நல்லது தான், ஒரு நாடு நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணுதுன்னா இன்னொரு நாடும் டெவலப் பண்ணணும், தப்பு கிடையாது, அது சைடில் அது நியாயமானது. 2 பேருமே டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நேரடியாக சண்டை போட மாட்டாங்க, லார்ஜ் ஸ்கேல் ஃபைட்டிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2 பேரும் சண்டை போட்டால் 2 பேரும் அணு ஆயுதத்தை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க, 2 பேருமே அழிஞ்சிருவாங்கன்றது 2 பேருக்கும் தெரியும். அதனால் கடைசி வரைக்கும் சண்டையை போடாமல் இருந்துருவாங்க, அல்லது குறைஞ்சபட்சம் தான் சண்டை போடுவாங்கன்னு அவர் சொல்கிறார். இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் 2 நாடுகள், நம்ம 2 பேர் கையிலையுமே நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. முதல்ல இந்தியா டெவலப் பண்ணோம், இந்தியா டெவலப் பண்ணதுக்கப்புறம் பாகிஸ்தான் டெவலப் பண்ணுது. இந்தியா 1974 ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணுறோம், செகண்ட் டெஸ்ட் 1998 பண்ணுறோம். நம்ம செகண்ட் டெஸ்ட் பண்ணி முடித்த உடனே பாகிஸ்தான் பண்ணுறாங்க. கான்செப்ட் என்ன, டிட்டரன்ஸ். 1998 அவங்க டெவலப் பண்ணி முடித்த அடுத்த வருஷம் கார்கில் போர் நடக்குது. ஆனால் கார்கில் போர் நடந்ததுக்கப்புறம் இப்போ 26 வருஷமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நேரடியாக ஒரு பெரிய போர் நடந்தது கிடையாது. காரணம் என்னன்னா டிட்டரன்ஸ். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா வெஸ்ட் ஏஷியன் ரீஜனில் இஸ்ரேல் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணிட்டாங்க, 1966 பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அஃபிஷியலாக சொல்லலை, வெப்பன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லலை, அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. சொல்லக்கூடாது, எதுக்கு நம்மளாம் சொல்லணும் அப்படின்னு அவங்க மௌனம் காக்குறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா எவிடன்ஸ் இருக்குது, அவங்க கையில் நியூக்ளியர் டெக்னாலஜி இருக்குது, நியூக்ளியர் வெப்பன்ஸும் இருக்குது அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் என்ன நினைக்கிறதுனா, என் கையில் மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கணும், மற்றவங்க கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிது. இப்போ இது வந்து டிட்டரன்ஸ் கான்செப்டுக்கு எதிரானது. அதிகாரத்தை நான் மட்டும் தான் கைவசம் வச்சுப்பேன், இன்னொருத்தன் டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிது. இதற்கு சில காரணங்கள் இருக்குது. இஸ்ரேலில் சுற்றி இருக்க நிறைய அரபு நாடுகள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக இருக்காங்க, இது உண்மைதான், இதை இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் இந்த ரீஜன் ஃபுல்லாகவே தன்னுடைய மொனாப்பலியில் இருக்கணும், நான் மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பன்ஸை வைப்பேன் அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறது ஒரு சரியான வாதம் கிடையாது. இப்போ இங்கே டிட்டரன்ஸை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இன்னொரு நாடு இங்கே டெவலப் பண்ணணும், அப்போ தான் டிட்டரன்ஸ் வரும். இப்போ ஆப்போசிட் சைடில் யார் இருக்கா, எதிரணியில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஈரான் தான் இருக்காங்க. இஸ்ரேல் கூட்டணியில் தான் ஆக்சுவலாக சவுதியும் இருக்குது. சவுதி இஸ்ரேல் 2 நாடுகளும் ஒரு சைடில் இருப்பாங்க. இவங்க மத்தியில் சில கருத்து வேறுபாடு இருக்குது இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரம் காரணமாக. ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒரு அணியில் தான் வேலை செய்கிறாங்க. யாரோட சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னா இந்த மேற்கத்திய நாடுகளோட வேலை செய்கிறாங்க. மேற்கத்திய நாடுகளுடைய தலைவர் யாருன்னா அமெரிக்கா, அமெரிக்காவோட சேர்ந்து பிரிட்டன், பிரான்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. எதிரணியில் ஈரான் தான் இருக்குது. இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் ஒரு டிட்டரன்ஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஈரான் தான் நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணணும். அந்த அடிப்படையில் தான் 2003 காலகட்டத்தில் ஈரான் அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனாலும் ஈரான் சொன்னது என்னென்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்ணலை, நான் வெறும் நியூக்ளியர் டெக்னாலஜி ப்ரோக்ராம் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கான
ப்ரூஃபும் இருக்குது. 2003 பார்த்தீங்கன்னா அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணல, நியூக்ளியர் டெக்னாலஜி தான் டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அதற்கப்புறம் நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ண ட்ரை பண்ணாங்க, அது உண்மை, அதற்கான எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் 2009க்கு அப்புறம் அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணதுக்கான எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி தேதியில் யுரேனியமை என்ரிச் பண்ணுறாங்க. யுரேனியமை வச்சு நீங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 90% என்ரிச்மெண்ட் தேவை. ஈரான் கிட்டத்தட்ட 60% வரைக்கும் என்ரிச்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை 90% வரைக்கும் சீக்கிரட்டாக என்ரிச் பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியல. இப்போது ஈரான் ஒருவேளை நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணாலும் அவங்க சைடில் அது ஜஸ்டிஃபைடு. காரணத்தை நான் சொல்லிட்டேன். எதிரி நாடு இருக்குது ஒரே பகுதியில். வெஸ்ட் ஏஷியாவை நீங்கள் பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு நாடு டெவலப் பண்ணிருச்சு. எதிர் அணியில் மற்ற நாடுகள் இருக்குது. இப்போ இந்த அணியில் ஒரு நாடு டெவலப் பண்ணாதான் அங்கே டிஃபரன்ஸ் கிடைக்கும். இந்த டிஃபரன்ஸ் கிடைச்சாதான் பேலன்ஸ் ஆஃப் பவருங்கிறது கிடைக்கும். பேலன்ஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிறது ஒரு சமமான ஒரு நிலை கிடைக்கும். ஏன்னா ஒருத்தர் கையில் மட்டும் வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே சமநிலை இருக்காது, ஒருத்தர் மட்டும்தான் டாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு சைடில் இருக்கிற நபரும் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பவர் கிடைச்சிடும். இப்போ இந்தியா பாகிஸ்தானை எடுத்துட்டிங்கன்னா சவுத் ஏஷியாவில் 2 நாடுகளும் இருக்குது. இங்கே பேலன்ஸ் ஆஃப் பவர் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா 2 நாடுகள் கையிலுமே நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. அதே போல் இன்டர்நேஷனல் லெவலில் நான் ஏற்கனவே சொன்னது போல் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் ஒரு காலத்திலே நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணிட்டாங்க. இன்டர்நேஷனல் லெவல்லே அப்போ பேலன்ஸ் ஆஃப் பவர் வந்துருச்சு. ஓகேவா? அதனால் ஈரான் சைடில் நியூக்ளியர் வெப்பன்ஸை அவங்க டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் சரியானது தான். அதற்கான காரணத்தை நான் சொல்லிட்டேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நிறைய ஸ்காலர்ஸே இதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஸ்காலர் ஜான் மியர்ஷைமர், அவர் ஒரு ரியலிஸ்ட். அவரே பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் தியரியை சப்போர்ட் பண்ணுறவர் தான். பேலன்ஸ் ஆஃப் பவருக்கு டிஃபரன்ஸ் தேவை அப்படின்னு அவரே சொல்கிறவர் தான். இப்போ ஈரான் ஒரு வேளை சக்ஸஸ்ஃபுல்லாக நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு கோல்டு வார் மாதிரி வந்துடும். நேரடியாக சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 2 பேர் கையில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, 2 பேரும் அட்டாக் பண்ணோன்னா 2 பேரும் அழிஞ்சிருவோன்னு தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன அட்டாக்ஸ் வேணால் பண்ணலாம், ஆனால் பெரிதளவில் இராணுவ தாக்குதல் பண்ண மாட்டாங்க. இதனாலேயே அந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜனுக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்டெபிலிட்டி கிடைச்சிடும், ஒரு நிலைத்தன்மை கிடைச்சிடும். இப்போ நான் இந்த வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸை இப்படி தான் பார்க்குறேன். இதுதான் சரியான பார்வையும் கூட. நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கே இது நல்லா புரியும். ஃப்யூச்சரில் இந்த மேற்கத்திய நாடுகள் அளவு மீறி வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ்குள்ளே வரக்கூடாது. இன்றைக்கி இவங்க அதை பண்ணுறாங்க, இதே தவறு. இந்த மேற்கத்திய சக்திகள் இருக்காங்க இல்லையா, லெட் பை அமெரிக்கா, இவங்க இஸ்ரேலை ஒரு ப்ராக்சியாக யூஸ் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இதே தவறு. இஸ்ரேலுமே ஒரு பலிகடா ஆகுது. இஸ்ரேலோட நலனுக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். இஸ்ரேலுமே ஒரு ப்ராக்சியாக இருக்கக்கூடாது. அதற்குன்னு இறையாண்மை இருக்குது. மேற்கத்திய நாடுகளோட சேர்ந்து செயல்படலாம். அவங்களுக்கு ஒரு ஏஜென்ட்டாக இவங்க செயல்பட்டு ஈரானை தாக்குறாங்கன்னா இவங்களுமே சேர்ந்து பலியாவாங்க. இது தவறு. இதில் இஸ்ரேலும் பலியாகும், ஈரானும் பலியாகும், ஒட்டுமொத்த பகுதியான வெஸ்ட் ஏஷியாவும் நீங்கள் பலியாகும். இது தவறு. வெஸ்ட் ஏஷியா வரலாறு சிறப்புமிக்க ஒரு பகுதி. இங்கே 3 மதங்கள் உருவாச்சு, சிறப்புமிக்க மதங்கள். ஏப்ரஹாமிக் ரிலிஜன் சொல்லுவாங்க, ஜூடேயிசம், அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி, அதுக்கப்புறம் இஸ்லாம். 3 ரிலிஜன்ஸ்க்கும் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இங்கே இருக்க மக்கள்லாம் சகோதரர்களாக பல ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி தேதியில் இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்காங்க. இது சரியானது கிடையாது. இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜனில் அமைதி தேவை, சகோதரத்துவம் தேவை. இது எந்த அளவுக்கு சீக்கிரம் வருதோ அந்த அளவுக்கு இந்த பகுதியில் நமக்கு அமைதி கிடைக்கும். எப்போ இவங்களுக்குள்ள ஒரு சகோதரத்துவம் வருதோ அப்போ தான் அந்த அந்நிய நாடுகள் இங்கே தேவையில்லாமல் உள்ள மூக்க நுழைக்க மாட்டாங்க. இன்றைக்கி தேதியில் அதிகமாக இவங்க உள்ள மூக்க நுழைக்கிறாங்க. பொதுவாகவே ஒரு பகுதியில் ஒற்றுமை இல்லை, அந்த பகுதிக்குள்ளே விரோதம் இருக்குது, 2 நாடுகள் மத்தியில் பிரச்சனை இருக்குன்னா இந்த கிரேட் பவர்ஸ், பெருஞ்சக்திகள் உள்ளே வருவாங்க. ரொம்ப காலமாக சவுத் ஏஷியாவில் அதான் பண்ணாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இந்த மாதிரி அரசியலை பண்ணாங்க. இந்தியா பாகிஸ்தான் இடையே பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நாம் அதை பைலாட்டலாக பேசி தீர்த்துக்கணும், அல்லது நம்ம ஃபைட் பண்ணால் கூட பைலாட்டலாக ஃபைட் பண்ணி நம்ம தீர்த்துக்கணும். இன்னொருத்தன் உள்ளே வந்து இங்கே வந்து அதிகாரம் செலுத்தக்கூடாது. இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஏஷியாவுக்குள்ள ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆஃப் பவர் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்நிய சக்திகளை அந்தளவுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் பாகிஸ்தானுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்சியாக தான் சவுத் ஏஷியாவுக்குள்ளே இருக்குது. இந்த மேற்கத்திய நாடுகளுடைய ஒரு ஏஜென்ட் தான் பாகிஸ்தான். எப்படி சவுத் ஏஷியாவில் பாகிஸ்தானை ஒரு ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த மேற்கத்திய நாடுகள் லெட் பை அமெரிக்கா இஸ்ரேலை வந்து வெஸ்ட் ஏஷியாவில் ப்ராக்சியாக யூஸ் பண்ணுறாங்க. இதை நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்ல. இந்தியன்ஸ் இந்த அரசியலை புரிஞ்சிக்காமல், அதிகாரத்தை புரிஞ்சிக்காமல், நியூக்ளியர் பாலிடிக்ஸை புரிஞ்சிக்காமல், டிஃபரன்ஸுங்கிற கான்செப்டை புரிஞ்சிக்காமலே பிளைண்டாக ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பெரும்பாலான இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா மதத்தை வச்சு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது தவறானது. நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு இந்த மேற்கத்திய நாடுகள் சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
இன்டைரக்டாக இந்த மேற்கத்திய நாடுகள் சவுத் ஏஷியாவுக்குள்ள பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதை கரெக்டாக புரிஞ்சுங்க. ஆனால் அரசியலை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நியாயத்தின் அடிப்படையில் தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஒருவேளை இஸ்ரேல் இடத்துல ஈரான் இருக்குது, ஈரான் இடத்துல இஸ்ரேல் இருக்குனாலும் நான் இதே தான் சொல்லுவேன். நான் எப்பவுமே நியாயத்தை தான் சொல்லுவேன். ஒருவேளை ஈரான் 1966 நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ணி இன்னைக்கு இஸ்ரேல் நியூக்ளியர் வெப்பன்ஸை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதை ஈரான் எதிர்க்குது, ஈரான் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுது, ஈரானுக்கு மேற்கத்திய நாடுகளோ இல்லை மற்ற நாடுகளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ரஷ்யாவோ சைனாவோ பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க, இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னா அதுவும் தவறுன்னு நான் சொல்லுவேன். ஸோ எது நியாயம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். உண்மையான அரசியலை நீங்கள் தெரிஞ்சுங்க, ஜியோ பாலிட்டிக்ஸை புரிஞ்சுங்க, ரீஜனல் பாலிட்டிக்ஸை புரிஞ்சுங்க. இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், வெஸ்ட் ஏஷியான்ற பகுதியில் அமைதி தேவை. அமைதி தேவை அப்படின்னா இங்கே இருக்க நாடுகளுக்கு மத்தியில் ஒரு ஒத்துழைப்பு தேவை. இந்த மேற்கத்திய நாடுகள் உள்ளே இன்டர்ஃபியர் ஆகிற வரைக்கும் இந்த நாடுகள் ஒன்று சேராது. இப்படி தான் அங்கே பிரித்தாளும் கொள்கையை வச்சு இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸை எதிரிகளாக இவங்க ஆட்சி பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையை மாறணும். ரைட்டா? அதனால் இஸ்ரேலும் ஈரானும் இந்த விரோதத்தை குறைச்சிக்கிட்டு ஃப்யூச்சரில் டிஸ்கஸ் பண்ணணும், பேச்சுவார்த்தை நடத்தணும். இந்த போரை முடிஞ்ச வரைக்கும் ஒரு சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இதுதான் என்னுடைய ஆசை. இதுதான் நியாயமும் கூட. இது எந்த அளவுக்கு சுமூகமாக நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.